வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். சிவகங்கையில் இளைஞர் மரணம், காட்டுமிராண்டித்தனமான நடவடிக்கை, போலீசாரை கைது செய்த சண்முகம் ஆவேசம், இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் காளி கோயிலுக்கு வந்த பெண் பக்தர்கள் கொடுத்த புகாரின் பேரில் கோயிலில் தற்காலிகமாக காவாலியாக பணியாற்றிய அஜித்குமார் என்ற இளைஞர்களை சந்தேகத்தின் பேரில் விசாரணைக்கு அழைத்து சென்ற திருப்புவனம் காவல்துறையினர் அந்த இளைஞரை அடித்தே கொன்று காவல்துறையினர் இந்த காட்டுமிராண்டித்தனத்தை நடவடிக்கை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் மாடப்புறம் காளி கோயிலுக்கு நேற்று முன்தினம் சிவகாமி என்பவர் தனது மகனுடன் கோயிலுக்கு காரில் வந்திருக்காங்க. காரை கோயிலின் தற்காலிகமான பணியாளராக அஜித்குமார் பார்க்கிங் செய்ய கூறியிருக்கிறாரு. அதற்கு அஜித்குமார் கார் ஓட்ட தெரியாதால் மற்றொரு நபர் உதவியுடன் காரை பார்க்கிங் செய்திருக்கிறாரு. கோயிலுக்கு சென்று திரும்பிய சிவகாமியும் அவரது மகளும் திரும்பவும் காரை எடுத்தபோது காரில் வைத்திருந்த நகை மற்றும் பணத்தை காணவில்லை என்று அஜித்குமார் அவரிடம் கேட்டிருக்காங்க. அதற்கு அஜித்குமார் தனக்கு எதுவுமே தெரியாது சொன்ன உடனே அவர் திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறாரு. இந்த புகாரின் பேரில் காளி கோயிலின் தற்காலிக ஊழியர் அஜித்குமாரை தனிப்படை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்று காவல் நிலையத்தில் வைத்து கடுமையாக தாக்கியிருக்காங்க. அதன் பிறகு தங்களது வாகனத்தில் வைத்தே சுற்றி இருக்கிறாங்க. நகை மற்றும் பணத்தை தான் எடுக்கவில்லை என்றும் திட்டவட்டமாக கூறிய பிறகும் சரமாரியாக 6 காவலர்கள் வரை அவரை தாக்கியிருக்காங்க. மாடப்புறம் காளி கோயிலுக்கு பின்புறம் ஆட்டோவில் அழைத்து சென்று அங்கேயும் சராமாரியாக தாக்கியிருக்கிறாங்க. ஆட்டோவிலேயே அஜித்குமார் இறந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு அஜித்குமாரை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்திருக்காங்க. பிறகு மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் கொண்டு சேர்த்த உடனே அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அஜித்குமார் இறந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறாங்க. அஜித்குமார் வீட்டிற்கு வந்த நகை இருக்கிறதா என்று சோதனை செய்து அவரது தம்பி நவீனையும் காவல்துறைக்கு சென்று அவரையுமே அடித்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சிபிஎம் தரப்பிலிருந்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து சிபிஎம் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் அஜித்குமார் மரணத்திற்கு காரணமாக இருந்த காவலர்கள் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும். அஜித்குமார் வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்து சம்பந்தப்பட்ட காவலர்கள் உடனடியாக கைது செய்து விசாரணை நடத்தி உரிய தண்டனை வழங்க வேண்டும். அஜித்தை இழந்து நிற்கதிராக நிற்கும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் உரிய இழப்பீடும் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியிருக்கிறது. அதே போல இனிமேல் இதுபோன்ற லாக்அப் மரணங்கள் ஏற்பட தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை வேண்டும் என சிபிஎம் கட்சி தரப்பிலிருந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கொலை வழக்கு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக தீர்ப்பு வழங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு காவல்துறையும் எச்சரித்துள்ளது. இந்த செய்தி தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.